ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல "எ ரிவர்ஸ் ரன் த்ரூ இட்" எபிசோட் 32 தான் பார்க்க போறோம். ஸோ எங்கக்கா போய் தொலைஞ்ச 5 நாள் அப்படிங்கிற மாரி நெறைய பேத்துக்கு மைண்டுக்குள்ள ஓடும். ஸோ சாரி மக்களே, எனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் வீடியோ போட முடியல. நான் கூட நெனச்சேன் கம்முனு இந்த டிராமா முடிச்சுவிட்டு உடம்பு சரியில்லாம ஆயிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாரி நான் கூட சம்டைம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ அப்படியே கட் பண்ணா லாஸ்ட் எபிசோட்ல என்ன இருந்துச்சுன்னா, நம்ம சியாஜ் இருக்காள, அவ வந்து போஜோக்கு போயிருந்திருப்பா. ஸோ இந்த நியூஸ நம்ம லூசியுமே கேள்விப்பட்டு போஜோக்கு போயிருக்காளா, நானும் போய் அவள பார்க்குறேன் அப்படின்னு லூசி அங்கருந்து கிளம்பி போயிருந்திருப்பான். ஸோ லெட்டோக்கு இவனு வேற போறானா அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு லெட்டோ வேற ஒருத்தருக்கு கால் பண்ணி பார்க்குறா. ஸோ அட் த சேம் டைம் அந்த பக்கம் நம்ம சியாஜு காட்டுறாங்க. ஸோ சியாஜு அங்க இருக்க எல்லாத்தையுமே மலையிலேருந்து கூட்டிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வைக்கிறா. ஸோ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் அவளோட சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கும். லெட்டோ சரி, நம்ம லூசி யார் ட்ரை பண்ணுமே ஃபோன் வந்து ரீச் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவ சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம செங்லாங் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம சியாஜுவ தேடி வந்திருப்பான். ஸோ செங்லாங்க்கு வந்து சியாஜுவோட அம்மா, அப்பா கால் பண்ணி இந்த மாரி அவ வந்து போஜோக்கு தான் வந்திருக்காளாம்மா, நீ பாருன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இவன் வந்தோனே சியாஜு பார்த்துட்டு, "டேய் செங்லாங்கு எப்படா வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுறான். செங்லாங் வந்துட்டு, "உனக்கு அறிவு இருக்கா இல்லையா சியாஜு?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுறான். "ஏன்டா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு எத்தன பேர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ ஏன் ஃபோன் எடுக்கல?" அப்படின்னோனே, நம்ம சியாஜு டக்குனு ஃபோன் எடுத்து பார்க்குறா. "ஐயோ! சார்ஜ் இல்லடா, அதெல்லாம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ இவன் வந்து டக்குனு அவன் ஃபோன குடுத்து, "இந்தா உங்க அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீ சொல்லு. நீ சேஃபா இருக்கன்னு இன்ஃபார்ம் பண்ணு" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜு வாங்கிட்டு போய், "இந்த மாரி நான் பத்திரமா தான் இருக்கேன். ஸோ செங்லாங் என் கூட தான் இருக்கா. நீங்க ஒண்ணும் பயந்துக்காதீங்க" அப்படிங்கிற மாரி இவ இன்ஃபர்மேஷன் குடுத்திருப்பா. ஸோ அப்படியே வந்த பிறகு, "சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். சரின்னு இவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடலான்னு சாப்பிட்டு இருக்கும்போது, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வருவாங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வந்து நம்ம சியாச்சு பேக்க புடுங்கிட்டு ஓடிருவான். ஸோ ஓடிட்டோனே பேக்ன்னு கத்த ஆரம்பிச்சாளா, டக்குனு அங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுறாங்க. ஸோ செங்லாங்கும் சியாச்சும் தொரத்திட்டே போவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஸோ சியாச்சு டக்குனு கால் தட்டிக்கிட்டு கீழ தொமால்னு விழுந்துருவாளா. செங்லாங் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. ஸோ இரு இரு நான் போய் அந்த பேக்க நான் வாங்கிட்டு வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி செங்லாங் நான் போய் இந்த பேக்க வாங்கிட்டு வந்துர்றேன் இவன் குடுகுடுன்னு ஓடுவானா. ஸோ சியாச்சு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ போகாத உனக்கு ஏதாவது ஆயிரும் நீ போகாத அப்படின்னு சியாச்சு கத்த ஆரம்பிச்சுறா. ஆனா அதெல்லாம் கேட்காம நம்ம செங்லாங் போக ஆரம்பிச்சுறான். அங்க போனா அவன் கூட ஒரு சண்டையா இருக்குது. அவன் அடிச்சிடுறான். ஸோ இப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்க ஒரு ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம சியாஜுனா, ஐய்யயோ! அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவன் பத்திரமா வந்தா போதும். எனக்கு பேகும் கூட வேணாம்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, அங்க இருக்க ஒரு கடைக்காரர் தான் ஒண்ணும் ஆகாது. உன் ஃப்ரெண்ட் வந்துருவாம்மா. நீ அழுகாத அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்திருப்பாரு. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து நம்ம செங்லாங் வந்துருவான். ஸோ பேக்க தான் வாங்கிட்டு வந்துருவான். ஸோ வந்தோனே சியாஜுக்கு ரொம்ப அழுக ஆரம்பிச்சுருவா. ஏன் இப்படி பண்ண? நான் தான் பேக் வேணாம்னு சொன்னேன்ல. உன்ன யார் இப்ப இத எடுக்க சொன்னா? நீ என் பேச்ச கேட்கவே மாட்டியா செங்லாங் அப்படின்னு இவ ஒரு மாரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சுருவா. ஸோ செங்லாங் வந்துட்டு, இங்க பாரு ஒண்ணும் இல்ல. நான் தொரத்திட்டே போனேன். அப்புறம் அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் வந்து என்ன வந்து அவன புடிச்சுட்டாங்க. ஸோ ஒண்ணும் ஆகல. நீ எதுக்கு அழுகுற குழந்தை மாரி அப்படிங்கிற மாரி இவன் தான் கொஞ்ச நேரம் பேசியிருப்பான். கரெக்ட்டா அப்ப பார்த்து கீ வேற கீழ விழுந்துருமா. நம்ம சியாஜு தான் எடுப்பா. ஸோ அதுல அந்த கீ செயின் டாக் பிக்சர் வேற இருக்குமா. ஸோ அத பார்த்த உடனே இந்த மாரி என்னோட ஃபர்ஸ்ட் சேலரில நான் வாங்குன பொம்மை இது. ஸோ இது எனக்கு அவ்ளோ ஸ்பெஷல் ஆனது. நீ இன்னும் தொலைக்காம வச்சிருக்கியா செங்லாங் அப்படின்னு கேட்டோனே, செங்லாங் வந்துட்டு நான் எப்படி தொலைப்பேன்? எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட நீ சேலரில வாங்குனது. அதனால தான் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லியிருந்திருப்பா. ஸோ இவ டக்குனு மூஞ்சி கிட்ட கொண்டு போயிட்டு இந்த டாக் பார்க்கறக்கு உன்ன மாரியே இருக்கு செங்லாங் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ இவங்க பேசிட்டே இருக்கும்போது செங்லாங் வந்துட்டு, இந்த மாரி உன் பேக்ல தான் மிஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது, இவளும் செக் பண்ணி பார்த்துட்டு ஹேர் பின் இருக்குல்ல அத எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாளா. ஸோ லூசி குடுத்த ஹேர் பின் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, செங்லாங் வந்துட்டு, அதாவது இதுலருந்தே உனக்கு தெரியலையா உனக்கு லூசிய ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு உடனே இவளுக்கு டக்குனு ஷாக் ஆயிடுது. இங்க பாரு நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. அதாவது நான் கொண்டு வந்து குடுக்கும்போது நீ இதுக்குள்ள நெறைய இருந்துச்சு. வால்நட், ஃபோன் அந்த மாரி. ஆனா நீ எடுத்து பார்த்தது அந்த ஹேர் பின் மட்டும் தான். ஸோ இதுலருந்தே நல்லா தெரியுது உனக்கு லூசிய அவ்ளோ புடிச்சிருக்குன்னு. நீ ஏன் உன்னையே ஏமாத்திட்டு இருக்க சியாஜு? உனக்கு அவன புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே தெரியும். ஆனா என்ன இப்பதான் அவன் அப்ராட் போறானே என்ன விட்டுட்டு அப்படின்னு இவ ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாளா. இங்க பாரு அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ஒரு வார்த்தை சொன்னா அவன் அந்த பிளானையே கேன்சல் பண்ணிடுவான். நீ இருன்னு மட்டும் சொல்லி பாரு. அவன் உன்ன விட்டு எங்கேயுமே போமாட்டான் அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லிட்டே இருக்க. டக்குனு இவ சிரிக்க ஆரம்பிச்சுறா. நீ மட்டும் ஓகேன்னு சொல்லிட்ட. அவன எல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமாவா அவன் என்ன ஒத்துக்குவானா? ஓகே சொல்லுவானா? அப்படிங்கிற மாரி சியாஜு கேட்க சொல்லும்போது, கண்டிப்பா நீ ஓகே மட்டும் சொல்லி பாரு. அவன் வானத்துக்கு பூமிக்கு குதிக்க ஆரம்பிச்சுருவான். ஏன்னா எனக்கு லூசிய பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவன் அவ்ளோ சந்தோஷப்படுவான். அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருப்பா. இவளும் ஓகே நான் சொல்லிர்றேன் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படியே கட் பண்ணா ரூம்ல காட்டுறாங்க. நம்ம லூசி வந்து பேக் பண்ணிட்டு அப்ராட் கிளம்புறா. ஜூன் இத பார்த்துட்டு கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமா? அது மட்டும் இல்ல நீ சியாஜுட்ட கூட சொல்லவே இல்லடா அப்படின்னு சொல்லும்போது, லூஸ் வந்துட்டு கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். நீ அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா லாஸ்ட் ஹக் குடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டைட்டா ஹக் பண்ணிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க வந்து போயிடுறான். ஜூனுக்குலாம் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. இவன் வீட்டுக்கு போனா அவங்க அம்மா நெறைய பேக் பண்றதுக்காக திங்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இவனும் அதெல்லாம் வாங்கி படிச்சு பார்க்குறான். அதாவது தேவையான சாப்பாடுறக்கு ஐட்டம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அம்மா நான் படிக்கத்தான் போறேன். நான் போய் அங்க ஒண்ணும் கடை வைக்க போறதில்ல. எதுக்கு இவ்ளோ எழுதிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி லூசி கேட்டிருப்பான். அவன் வந்துட்டு கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு தேவைப்படும்டா. அது மட்டும் இல்ல ஏன் நீ இவ்ளோ அர்ஜென்ட்டா கிளம்புற? ஸோ ஒரு நாளைக்கு வெயிட் பண்ணினா செங்லாங்கு, சியாச்சு எல்லாம் வந்துருவாங்கல்ல. ஸோ மீட் பண்ணிட்டு போலாம்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது, அவங்க அப்பா வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் படிக்கிறதுக்கு தானே போறான். நீ ஏன் டார்ச்சர் பண்ற? அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இவன் நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு போயிடுறான். ஒரு மாரி சோகமா தான் போறான். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல கூட இவன் போமாட்டான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஸோ சடனா ஏன் பிளான் பண்றான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இவன் உட்காந்துருக்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. இவன் போஜோக்கு போயிருப்பான்ல அங்க விசாரிக்கும்போது, ஆமா சியாச்சு வந்து அவனோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு கூட சாப்பிட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவனுமே அர்ஜென்ட்டா போய் பார்க்கும்போது, அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த கீ செயின் கீழ வைக்கும்போது இவ எடுத்து குடுத்துருப்பா. ஸோ எடுத்து குடுக்கும்போது, "இது என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி நான் வாங்குனது உனக்காக" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் யோசிக்கிறான். ஒரு டைம் பொம்மை வாங்கி குடுப்பான்ல அந்த ஃபர்ஸ்ட் டேட்ல. ஸோ அப்பயும் கூட இவ செங்கலாங்க நெனச்சு தான் அந்த பொம்மைய பார்த்துருக்கான்னு வரைக்கும் நம்ம லூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். ஸோ இப்பயும் கூட "உனக்காக தான் நான் இத வாங்குனேன். நான் இது உனக்கு உன்ன நெனச்சு தான் வாங்குனேன்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப நான் எவ்வளோ ஒரு பெரிய முட்டாளா இருக்கேன். நான் இன்னுமே சியாஜூக்கு செங்கலாங்க தான் புடிச்சிருக்கு. இப்ப நான் தான் முட்டாளா இருக்கேன் அப்படின்னு இவன் ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறான். ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம சியாச்சு எப்பயும் போல டூரிஸ்ட்லாம் சுத்தி காமிச்சுட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து ரொம்ப உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிருக்கும். என்னடா பண்றதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சோகத்த எல்லாம் மறச்சுட்டு, அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அவங்க அம்மாவும், "அம்மா நீ வரலையா இல்லையா? எப்ப வரலான்னு இருக்க?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா பேசுறாங்க. ஸோ இந்த மாரி லூசி ஊருக்கு போறான்னு சொல்லும்போது, கரெக்ட்டா இவ ஃபோன தள்ளி எடுத்துட்டு, "இந்த மாரி நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுறா. ஸோ லூசி ஊருக்கு போறான்னு அவங்க அம்மா சொன்ன இன்ஃபர்மேஷன் இவளுக்கு ரீச் ஆகவே இல்ல. ஸோ இந்த மாரி நைட் வந்துருவேம்மா அப்படிங்கிற மாரி இவ சொல்லியிருந்திருப்பா. "சரி, சரி சீக்கிரம் வா. ரொம்ப டிலே பண்ணிறாத" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. "சரிம்மா நான் வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ கட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ லூசி ஊருக்கு போற விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஈவினிங் காட்டுறாங்க. ஸோ இவன் போம்போதும் கூட சியாச்சு கிட்ட சொல்லாம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாரி ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ எல்லாருமே சேர்ந்து இவன வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ சியாஜுவோட அம்மா, அப்பா, செங்லாங்கோட அம்மா, லூசியோட அம்மா, அப்பா எல்லாமே சேர்ந்து, "இங்க பாரு படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல. நல்லா ஹெல்த்த பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா அட்வைஸ் பண்ணி பத்திரமா இருன்னு சொல்லி வழி அனுப்பி வராங்க. ஸோ இவனுமே "நான் என்ன பார்த்துக்கிறேன் ஆன்டி" அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறான். இப்படி போம்போதும் கூட இவனுக்கு சியாஜு கிட்ட சொல்லாம போறோமே ஒரு மாரி ஃபீலிங்கா தான் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பக்கம் சியாஜு ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கா. ஸோ கையில வந்து அந்த ஹேர் பின்ன வச்சு, அதாவது நம்ம லூசி கொடுத்த ஹேர் பின்ன வச்சு ரொம்ப ஒரு மாரி ஹேப்பியா தான் வரா. ஸோ நம்ம ஒரு வேளைய லூசிய பார்த்து இந்த மாரி "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிறணும் அப்படின்னு இவ ஒரு மாரி அந்த கிளிப்ப போட்டு ப்ரப்போஸ் பண்ற மாரி சீன் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியா வந்துட்டு இருப்பாளா. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து அவங்க பஸ்ல ஒரு சடன் பிரேக் அடிச்சுருவாங்க. ஸோ அவ கையில இந்த கிளிப் கீழ விழுந்துரும். அது மட்டும் இல்லாம இவ தட்டு தடுமாறி அந்த கிளிப்பையே வேற மிதிச்சுருவாளா. ஸோ அது அந்த வெறும் சிப்பி தானே அது ஃபுல்லாவே உடைஞ்சு போயிரும். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். இறங்குன பிறகுமே அவ கையில இருக்கிற அந்த கிளிப்ப பார்த்துட்டு ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. ஸோ பின்னாடி தான் லூசி கார்ல போயிட்டு இருந்திருப்பான். ஸோ 2 பேருமே சேம் ஒரே பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஆனா பட் 2 பேருமே பார்த்துக்கவே இல்ல. ஸோ லூசி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இவளுக்குமே கையில கிளிப்பு உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி ஃபீலிங்கோட தான் வீட்டுக்கு போறா. ஸோ வீட்டுக்கு போம்போது அங்க இருக்க ஆல்ரெடி இப்ப தான் வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, "அம்மா ஏன் இவ்ளோ லேட்டா வர?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னது லேட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா லூசி இப்ப தான் ஊருக்கு போறான். நீ ஏன் இவ்ளோ லேட்டா வந்திருக்க?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னது லூசி ஊருக்கு போறானா? எங்க போறான்?" அப்படின்னு சொல்லி சியாச்சு கேட்டதுக்கு, "உனக்கு தெரியாதா? அவன் அப்ராட் படிக்கிறதுக்காக இன்னைக்கு போயிருக்கான். உனக்கு தெரியாதா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்டவுடனே, "என்னது அப்ராட் போயிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கடகடன்னு அங்கருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுறா. ஸோ போய் பாத்தரலாம் ஒரு செகண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஸ்பீடா போய் பாக்குறா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லூசி இங்கேருந்து கிளம்பி அப்ராட் போயிட்டான். ஸோ இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஸோ பார்க்க முடியல, பேச முடியலன்னு. ஸோ ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஸோ லூசிக்கு ஃபோன் பண்ணிலாம் பண்ணிட்டே இருக்கும்போது, ஆனா ஃபோன் ரீச்சே ஆகவே இல்ல. ஏன்னா லூசி ஃபோன வந்து வீட்லயே விட்டுட்டு போயிருப்பான். ஸோ கான்டாக்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே விட்டுட்டு போயிருப்பா. ஸோ சியாஜுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா எல்லாமே புடிச்சு கை கொண்ட நேரம் கடைசியில லூசி தான் விட்டுட்டு போயிட்டானே! ஒரு மாரி ஃபீல் பண்றா. காலையில எந்திரிச்சும் கூட பார்க்குறா. ஏதாவது ஃபோன் கால்லாம் வந்திருக்கான்னு. ஆனா எதுவுமே வரல. கட் பண்ணா நம்ம சியாஜு போய் லூசியோட அவங்க அம்மா, அப்பா மீட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ லூசி இந்த மாரி சேஃபா போயிட்டாளா? அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா போயிட்டா அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே இந்த மாரி நான் கால் பண்ணேன். பட் ஆனா அவனுக்கு ரீச் ஆகவே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னம்போது, அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாரி அவன் ஃபோன் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாம்மா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாரி அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும். எப்படி பண்றது? அப்படின்னு கேட்கும்போது, அவனே பண்ணா தான் உண்டு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்களா? இப்ப நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்படி பேசுறது? அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அவங்க அப்பா வந்துட்டு, இந்த மாரி மெயில் இருக்குல்ல, நீ வேணா லூசிக்கு மெயில் பண்ணி பாரு. கண்டிப்பா அவன் ரிப்ளை பண்ணுவான் அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இத கேட்டுட்டு சியாஜுக்கு, அங்கிள் செம்ம ஐடியா. இருங்க நான் போய் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிருவா. ஸோ அங்க போயிட்டு மெயில் பண்ணலான்னு லூசியோட ஐடியா தொலைவி பார்க்குறா. ஸோ ஒரு வழியா அவ கண்டுபிடிச்சிடுறா லூசியோட ஐடியா. ஸோ அதுக்கு முன்னாடி அவன் நெறைய போஸ்ட்லாம் போட்டிருப்பானா, ஸோ என்ன போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறா. ஸோ பார்த்தா பயங்கர ஷாக்கு. நம்ம லூசியும் சீனியர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஒரு பிக்சர போஸ்ட் போட்டிருக்கான். இத பார்த்தோனே அவளுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிருது. ஸோ ஒரு வேள இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கன்ஃப்யூஷன் வேற வந்துருது. ஸோ அப்படியே நெறைய நாட்கள் பண்ணுது. ஆனா லூசி கூட இவ கான்டாக்ட்டே பண்ணல. ஒரு நாள் கரெக்ட்டா லூசியோட அம்மா வந்துட்டு, இந்த மாரி லூசி நம்பர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவளுக்கு ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியா இருக்கும். சரி ஒரு வழியா நம்ம லூசி கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ குடுகுடுன்னு ஓடி போய் லூசியோட நம்பர் டைப் பண்ணிட்டு, சரி பேசலாம்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஹலோ நான் வந்து சியாஜு பேசுறேன் அப்படிங்கிற மாரி இவ இங்கேருந்து பேசினோனே, ஆப்போசிட்ல லூசி கிடையாது. அந்த சீனியர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஒண்ணா இருக்காங்க. ஸோ ஃபோனெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி பேசிட்டு, "ஓ! நீங்க தானா? ஓகே, ஓகே. நான் லூசிக்கு கால் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. ஸோ அதாவது ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கான். ஸோ இப்ப கால வேற அந்த சீனியர் பொண்ணு தான் எடுக்குறாங்க. அப்படின்னு இவ எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, ஸோ லூசியும் சீனியர் பொண்ணும் லவ் பண்றாங்க. ஸோ நம்ம தான் அவன இழந்துட்டோம். ஸோ நமக்கு தான் அவன் கிடைக்கலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறா. அப்படியே கட் பண்ணா லெட்டர் கூட்டு போய் உட்காந்து பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சுறா. "நீ அன்னைக்கே சொன்ன. அது மட்டும் இல்ல, நான் லூசிய அவ்ளோ என் பின்னாடி சுத்த விட்டே இருந்தேன். இப்ப கடவுளே
கடவுளே பார்த்து என்ன அவனுகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அவன் அப்ராட்ல நம்ம சீனியர் பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்போ நான் தான் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். அவன் என்கிட்ட எனக்கு கிடைக்கலையேன்னு. ஸோ பாத்தியா நான் பண்ணுனதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சாரா. லெட்டு வந்துட்டு இங்க பாரு அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் தூசி அப்பலாம் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. நீ தப்பா நினைச்சிருப்ப அப்படிங்கிற மாரி லெட்டு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றா. இல்ல எனக்கு நான் பார்த்தேன். அவன் போஸ்ட் போட்டிருந்தான். ஃபோன வேற சீனியர் பொண்ணு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இத வச்சே தெரியுது லூசு சீனியர் பொண்ண லவ் பண்றாங்க. அவங்களும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்கு இது தேவைதான். நான் தானே வேணுக்குன்னு அவன சுத்த விட்டேன். எனக்கு இது தேவைதான்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சாரா. ஸோ லெட்டர் ஒரு மாரி காம் பண்ணியிருந்திருப்பா. ஆக்சுவலி இந்த சீன பார்க்கும்போது ரியாலிட்டியும் கூட இதே மாரி தான் இருக்கு. ஏன்னா புள்ளைங்க பசங்கள நாயா பேயா எவ்வளோ சுத்த விட முடியும் சுத்த விட்டுறாங்க. கடைசியில அந்த பையன் விட்டுட்டு போன பிறகு ஐயோ! அவன் என்ன விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இருக்கும்போது ஒருத்தவங்களோட அருமை சுத்தமா தெரிய மாட்டேங்குது. போன பிறகு அவன் என்ன ஏமாத்திட்டானே விட்டுட்டு போயிட்டானேன்னு ஃபீல் பண்றது. ஸோ மோர் தென் இந்த வீடியோ பார்க்குறதா கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு பசங்கள அந்த மாரிலாம் சுத்த விடாதீங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பாவம். ஓகேவா? கட் பண்ணா அப்படியே காலேஜோட கிராஜுவேஷன் காட்டுறாங்க. ஸோ செங்லாங், லூசு 2 பேருமே வந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு மாரி சோகமா நின்னுட்டு இருக்க. லெட்டர் குடுன்னு ஓடி வந்து என்னாச்சு? ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? இங்க பாரு. நம்ம காலேஜோட கிராஜுவேஷன். ஸோ நம்ம இப்ப ஹாப்பியா இருக்கணும். இதுதான் நம்ம காலேஜோட எண்ட் டே. ஸோ இந்த மாரி சோகமாலாம் இருக்காத. வா போய் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜ கூட்டிட்டு போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்குறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி 1 வீக்கா ஃபுல்லா உடம்பு சரியில்ல. அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ எனக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னடா போட்டு வீடியோவே போட முடியலன்னு. ஸோ நெறைய மெசேஜஸ் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் லவ். இன்னும் இந்த ட்ராமால 2 எபிசோட் தான் இருக்கு. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.